இங்க பிரவுன் மணி வீட்ல வந்து சொன்ன விஷயத்துல இந்த பக்கம் ரோகிணியுமே மயக்கம் போடுற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்றாங்க. அதே நேரத்துல வீட்ல இருக்க எல்லாருமே இப்ப ரோகிணி எழுப்புறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இங்க மீனா கிட்ட தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி இங்க ரோகிணியுமே எழுப்பிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு ரோகிணியுமே பயங்கரமா அழுதுகிட்டு நான் எங்க அப்பா கிட்ட போகணும், எங்க அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பிரவுன் மணியும் இங்க பாருமா, இப்போ நீ அந்த ஊருக்கு போன அப்படின்னா உன்னோட உயிருக்கும் ஆபத்து வந்துடும். சொல்லப்போனா உங்க அப்பாவை கொன்ன அவங்களே இப்போ வந்து உங்க குடும்பத்தாளுங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி உங்க அப்பாவை பண்ணிட்டாங்க. இப்போ நீ அங்க போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால தான் அவங்களோட சின்னம்மா நீ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு அங்கே போக வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டுமா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணியுமே இந்த பக்கம் வந்து ரோகிணி கிட்ட ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சிடறாரு. அதுக்கேற்ற மாதிரி ரோகிணியுமே இங்க பயங்கரமா கதறி ஆளுற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையுமே சரி முத்து இங்க பாரு, இப்போதைக்கு நம்ம வந்து அங்க மலேசியா போறது சரி வராது, ஏன்னா ரோகிணியோட உயிருக்கே ஆபத்து இருக்குன்றப்போ நம்ம அங்க போகக்கூடாது, நீ முதல்ல அந்த டிக்கெட்லாம் கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து பண்ணிட்டு இருந்த மொத்த பிளானையுமே ட்ராப் பண்ண வச்சிடறாங்க. இதனால முத்துவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு என்னமோ இந்த இந்த கடைசி நிமிஷத்துல எதுக்காக இப்படி நடக்கணும், உண்மையை சொல்லப்போனா மலேசியான்ற வார்த்தை எடுத்தாலே இங்க ரோகிணி மேடமோட முகமே வேத்து போயிடுது. அப்பனா அவங்க ஏதோ ஒரு பெரிய பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த முதல்ல நம்ம தெளிவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவோட மனசுல ரொம்பவே ஆழமா குத்திக்கிட்டே இருக்கு. அவருமே சரி இந்த விஷயத்த வெளியில காட்டிக்காம எப்போ போல செட்டுக்கு போயிடுறாரு. இங்க செட்டுக்கு போனோன்னா முத்துவோட ஃப்ரெண்டுமே இந்த பக்கம் வந்து அவர் வித்யான்ற ஒரு பொண்ணோட ஸ்கூட்டியில இடிச்சதாகவும் அதே நேரத்தில் அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே நல்லா பேசிட்டு இருந்ததாகவும் ரொம்பவே வந்து ஃபிளட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை கேட்ட முத்துவுமே வித்யாவா டேய் நீ இந்த பொண்ணை சொல்றியா அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து டேரக்டா முத்துவுமே தான் மொபைலில் இருக்கிற ரோகிணி வித்யாவோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே அங்கே முத்துவோட ஃப்ரெண்டுமே ஏய் முத்து எப்படிடா இந்த பொண்ணு உனக்கு தெரியும், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே இது என்னோட அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல ரோகிணியோட ஃப்ரெண்டு தான்டா வித்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவரோட ஃப்ரெண்டுமே சரி முத்து அப்போ கவலையே இல்லை, கண்டிப்பாக ஒன்றை வச்சு இந்த வீட்டில் பொண்ணு கட்டலாம் அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி மீனா யாருன்னே தெரியாமல் கல்யாணம் ஆனது கூட தெரியாமல் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருந்திருப்பாரு. இப்போ மறுபடியும் இங்கே வித்யாவை பார்த்த உடனே ஓகே அப்போ வித்யாவை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற தைரியத்தில் இங்கே முத்துக்கிட்டையுமே அவருமே வந்து ஓகே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே முத்துவுமே டேய் அவள் பயங்கரமான ஆள்றா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுரா, அவள் நல்ல பொண்ணு மாதிரிலாம் எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் வந்து வித்யா பற்றி எவ்வளோ எடுத்து சொல்ல பார்க்குறாரு. ஆனால் முத்துவோட ஃப்ரெண்டுமே அது எதையுமே கேட்டுக்காம டே அவளாம் நல்ல பொண்ணுடா, நான் எத்தனை டைம் போய் வீட்டிலே பார்த்தேன், வீட்டில் போய் அந்த பொண்ணு திருஷ்டிக்காக கூட ஒரு துணி கூட கொடுத்துட்டு வந்தேன்டா, அந்த துணியை வண்டியில் கட்டினா திருஷ்டி போய்டுன்றத சொல்லிட்டு வந்தேன், அப்போ கூட அந்த பொண்ணு அந்த துணியெல்லாம் வாங்கிச்சு, ரொம்ப சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டு தான் வாங்கிச்சு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவோட ஃப்ரெண்டுமே முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சரி இக்கட கிட்டு போ அப்படின்ற மாதிரி அவரும் விட்டுறாரு. அதே நேரத்தில் இங்கே செட்டில் இருக்கிற முத்துக்கு இங்கே டேரக்டாக வந்து சத்யா கால் பண்ணுறாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாமல் மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் மாமா, இப்போ தான் எனக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுமே என்ன சத்யா எதுக்காக நீ ரொம்ப வந்து பதட்டமாக பேசுகிற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சத்யாவுமே நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நான் நேரில் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சத்யாவுமே முத்துவை பார்க்க வரதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ முத்துவுமே இங்கே பாருப்பா நான் வந்து செட்டில் தான் இருக்கேன், நீ வேணா செட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சத்யாவை செட்டுக்கு வர வைக்கிறாங்க. அதே நேரம் அங்கே செட்டுக்கு வந்த சத்யாவுமே இந்த பக்கம் ரொம்ப பதட்டத்தோட இங்கே முத்துக்கிட்ட மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அது ரோகிணியை பற்றி தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இங்கே முத்துவுமே ஆமாண்டா என்ன பண்ணுறது, இந்த ரோகிணியை பற்றி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, இன்னைக்கு என்னமோ திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி எவனோ ஒருத்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ அவனை பார்த்தா இங்கே ரோகிணியோட மாமா மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா அந்த பிரச்சனை கிடையாது, அது வந்து உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிற பிரச்சனை உண்மையிலுமே நடந்திருக்கு, அதுவும் சிட்டி கூட இங்கே ரோகிணியோட கனெக்டிங் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துவுமே என்னடா பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக சத்யாவுமே ஒரு ஃபோன் எடுத்து ஃபோட்டோ காட்டுறாரு. இங்கே பாருங்க இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதை பார்த்த முத்துவுமே டேய் அந்த பையன் கிறிஸ்டா, ஆனால் அந்த பையனை பிடிச்சிட்டு நிற்கிறவன் இவன் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா, இதுக்கு முன்னாடி மனோஜ் கூட ஏதோ பிரச்சனை பண்ணியிருந்தான், ஏதோ மனோஜ் கிட்ட லெட்டர்லாம் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லி அவனை மிரட்டி கூட நான் விட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இது கிட்ட சத்யாவுமே இங்கே பாருங்க மாமா இப்போ உங்களோட ஃபோன் திருட்டு போச்சு தெரியுமா, அந்த ஃபோனை திருடினது வேற யாரும் கிடையாது ரோகிணி தான், அந்த ஃபோனை திருடினது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோவை சிட்டியோட சுயநலத்துக்காக அந்த வீடியோவை அங்கே அமைச்சிருக்காங்க, ஆனால் அதுக்கு பதிலாக சிட்டி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. அது எதுக்குன்னா இந்த ஆள் பார்த்தீங்களா, இந்த ஆள் வந்து ரோகிணிக்கு ஏதோ தொந்தரவு கொடுத்துருக்காப்ல, அதனால மறுபடியும் அந்த ஆள் வந்து இனிமேல் ரோகிணி பிரச்சனைக்கு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இங்க சிட்டி தன்னோட ஆட்களை வச்சு அந்த ஆள் அடிக்கிற மாதிரி எங்க ரோகிணி கிட்ட ஆக்டிங் காட்டியிருக்காங்க. அதுக்கு பதிலாக எங்க ரோகிணியுமே வந்து இந்த விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே நேரம் அவரை அடிக்காம சிட்டி தன்னோட கஸ்டடியிலே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ரோகிணி கிட்ட மறுபடியும் 2 லட்ச ரூபா பணம் பறிச்சிருக்காங்க. அந்த பணத்தை வாங்கி 1 லட்ச ரூபாய் அந்த ஆள்கிட்ட கொடுத்து அந்த ஆள் எங்கேயோ வெளியூருக்கு அமிச்சிட்டு இப்போ சிட்டியுமே எங்க ரோகிணியை பத்தி ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருந்துகிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா சிட்டிக்கு ரோகிணியால ஏதோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரோகிணியை மாட்டி விடுறதுக்கு அவன் தயாராகிடுவான். எனக்கு என்னமோ இந்த பையனுக்கும் இந்த ஆளு இந்த ரோகிணி இவங்க 3 பேருக்கு ஏதோ ஒரு கனெக்டிங் இருக்கு, இவங்க 3 பேர் சம்மந்தப்பட்ட விஷயமும் இங்க சிட்டிக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கு, ஆனா இது சிட்டிக்கு மட்டும் தான் தெரியுது, அங்க கூட இருக்கிற யாருக்குமே இங்க ரோகிணி யார் அப்படின்ற விஷயம் தெரியல, இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மாமா அப்படின்ற மாதிரி சத்யா சொல்றாரு. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் முத்துவுமே டேய் என்னடா நீ சொல்ற விஷயத்த பார்த்தா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, சொல்லப்போனா இங்க பாரு உன் சிட்டி கூட இருக்க உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை, இந்த மாதிரி ரோகிணிக்கும் இந்த போட்டோல இருக்க அந்த சின்ன பையன் கிறிஷ் இருக்கான்ல அவனுக்கும் என்ன சம்மதம் நம்ம கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிச்சிட்டா
ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இவன் பேர் தினேஷ், இவனோட ஃபோட்டோவை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விடு, இந்த ஃபோட்டோவை எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கொடுத்து இவன் எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்க சொல்கிறேன். அவனை மட்டும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவனை வச்சும் கொண்டு நம்ம ரோகிணியை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இவனை பிடிக்கிறது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி இங்கே முத்துமே அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாரு. சொல்லப்போனால் இங்கே முத்து மட்டும் பிஏ தினேஷை பிடிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி யாரு, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆனது, அந்த கல்யாணத்தில் பிறந்ததான் கிருஷ் அப்படின்ற விஷயம், எல்லா விஷயமும் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ரோகிணி சம்மந்தப்பட்ட உண்மைகள்லாம் வெளியில் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.